வெல்கம் டு ஹைசர் டிவி. 100 கோடி பள்ளி கல்வித்துறையில் ஊழல், கைது செய்யப்பட்ட பிடி அரசகுமார். யார் இவர்? திமுகவின் முக்கியமான நிர்வாகி. முழுமையான தகவலை நாம் பார்க்க போகிறோம். செய்தி ஊடகங்கள் வெளியிடாத சில முக்கியமான தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடியான நடவடிக்கையால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் உறக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள். நண்பர்களே, மறக்காம ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் பல துறைகளில் ஊழல், லஞ்சம் நடைபெற்றுள்ளது. ஆனால் ஏழை எளிய குழந்தைகள் முதல் நடுத்தர குழந்தைகள் வரை தற்பொழுது கல்வியில் முறைகேடு நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 100 கோடி என்பது முதற்கட்ட தகவல். ஆனால் மறைமுகமாக பல ஆயிரம் கோடிகள் கல்வித்துறையில் மட்டுமே முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. தனியார் பள்ளி சங்க தலைவர் பிடி அரசகுமார் என்பவர் பள்ளிகளுக்கு அங்கீகாரம், புதிய பள்ளி அனுமதி மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைப்பதற்கும் பள்ளிகளில் கட்டுமானங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு 100% நாங்கள் புதுப்பித்துள்ளோம் என்று போலியான சர்டிபிகேட்டை பெறுவதற்கும் பல லட்சம் லஞ்சமாகவும் 100 கோடி வரைக்கும் தற்பொழுது வரை புகார். அதாவது இது 5 ஆண்டுகளில் நடைபெற்ற மொத்த 100 கோடி என்பது கிடையாது. புகார் அளிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் தற்பொழுது 100 கோடி வரை லஞ்சமாக பெற்றுள்ளார்கள் என்று தற்பொழுது பிடி அரசகுமார் திமுகவின் நிர்வாகிகள் மீது புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, யார் இந்த பிடி அரசகுமார்? திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி. தேர்தல் நேரத்தில் பணத்தை தேர்தல் செலவிற்காக கொடுக்கப்படக்கூடிய நபர். இவர் சங்க தலைவர், தனியார் சங்க தலைவர் என்று நாம் கூறினோம் அல்லவா? தனியார் பள்ளி சங்க தலைவர் என்று இவரால் அங்கீகரிக்கப்பட்டு இவரால் பேசப்படக்கூடிய அந்த தனியார் சங்க அமைப்பிற்கு அனுமதி தமிழக அரசு வழங்கவில்லை. அது முதல்வர் விஜய் அவர்கள் பார்வைக்கு கல்வித்துறை அமைச்சராக சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாக தெரிவித்துள்ளார். யூகேஜிக்கு 3 லட்சம் புதிய கல்வி நிறுவனம் அமைப்பதற்கு, புதிய ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குவதற்கு 50 லட்சம், 3 லட்சம் முதல் 50 லட்சம் வரை இவர்களது லிஸ்ட் பிரகாரம் லஞ்சம் வாங்கியுள்ளனர். இதில் யார் மீது தவறு இருக்கிறது? முதலில் பிடி அரசகுமார் திமுகவின் நிர்வாகி, தனியார் பள்ளி சங்க தலைவர் என்று அவரை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பள்ளிகள் சரியாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று லஞ்சமாக பெறுவது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. இது பள்ளிகள் தரமாக இருந்தாலும் தரமாக இல்லாமல் போனாலும் கூட நாங்கள் சர்டிபிகேட்டை தந்துவிடுவோம், அதற்கான லஞ்ச பணத்தை மட்டும் கொடுத்தால் போதும் என்பதுதான் இவர்களது அக்ரிமெண்டே. இதனால் கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிகளில் சுகாதாரமான கழிவறைகள் கிடையாது. பெண் பிள்ளைகள் காலை 8 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் மாலை 5 மணி 6 மணிக்கு வீட்டிற்கு வந்துதான் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய நிகழ்வுகளும் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்ததாம். இதனால் பெண்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக, பெண் குழந்தைகளுக்கு மிகவும் மோசமான சூழலும் இருந்ததாக மருத்துவர்கள் தகவல்களையும் நாம் கேட்டறிந்தோம். இந்த கல்விகள் தரச்சான்றிதழ் என்பது சரியாக முழுமையாக அவர்களது கல்வி சான்றிதழ் பெறுவதற்கு கல்வியில் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள் மற்றும் கழிவறைகள், சுகாதாரம் அனைத்தும் 100% சரியாக இருந்தால் எதற்கு லஞ்சம்? அவர்கள் மாணவர்களது பள்ளிகளின் கட்டணத்தையும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் தாவேகாவின் ஆட்சியில் தற்பொழுது புதிதாக ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார், இங்கு லஞ்சமோ ஊழலோ கிடையாது. ஒவ்வொரு பள்ளிகளும் அவர்களது கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சரி, இப்பொழுது இந்த பிடி அரசகுமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 100 கோடி ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். இரண்டாவதாக, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக திமுகவில் இருந்தார் அல்லவா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இதற்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதுதான் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது.
ஒருவேளை தொடர்பு இருந்தால் வெற்றியடைய வைத்தது மக்கள் தானே. அப்போ என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது கூறுவதும் மக்கள் தான் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் இந்த கல்வியில் ஊழல் செய்யப்பட்டவருக்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம்? திமுகவின் ஆட்சியில் பல நலத்திட்ட உதவிகள் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டாலும் திமுகவின் நிர்வாகிகள் அங்கு குறுநில மன்னர்களாக, மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக திமுகவின் ஒட்டுமொத்தமான தனது கண்ட்ரோலில் வைத்ததன் காரணமாகத்தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தார். ஸ்டாலின் அவர்களது தோல்வி சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. திறமை இல்லாத ஒரு நிர்வாகத்தை 5 ஆண்டுகள் நடத்தினார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த தோல்வி என்று சவுக்கு சங்கர் அவர்கள் ஊடகங்களில் பல பேட்டிகளையும் தெரிவித்து வருகிறார். ஏனென்றால் 16 சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளில் ஒரு தொகுதிகள் மட்டும்தான் திமுக கைப்பற்றியது, துறைமுகம் சேகர் பாபு. மீதமுள்ள அனைத்து தொகுதிகளும் தாவேகா முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துவிட்டது. சென்னை திமுகவின் கோட்டை என்று திமுக பாரம்பரியமாக கூறி வந்த நிலையில் இந்த ஒட்டுமொத்தமான தோல்வி என்பது ஸ்டாலின் அவர்கள் திறமை அற்ற அவரது நிர்வாகம்தான். ஊழல், கனிம வளத்தில் இருந்து குடிப்பதற்கான நீர் வரைக்கும் அனைத்திலும் ஊழல். இது சிலவற்றை திமுக மாஜி அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு தெரிந்தும் செய்திருக்கிறார்கள், தெரியாமலும் பல லஞ்சங்களையும் பெற்றுள்ளார்கள். இதுதான் திமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணம். 100 கோடி லஞ்சம் பெற்ற PT அரசகுமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதிலும் கூட விசாரணையை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துவோம். எந்த கல்வி நிறுவனங்கள் மீண்டும் அவர்கள் புகார்களை கொடுத்தால் அதற்கான ஆவணங்கள் சரியாக இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் தற்பொழுது தாவேகாவின் அரசு தெரியப்படுத்தியுள்ளது. இப்போ புரிகிறதா எதற்காக திமுக தோல்வி அடைந்தது? ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறை இடைத்தேர்தல், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலையும் போட்டியிட்டு ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது மீள முடியாத ஒரு தோல்வியாகவும், கிட்டத்தட்ட திமுகவின் தொண்டர்களது மன வலிமையை இழக்கக்கூடிய வகையிலும் இந்த தோல்வி அமையும். சரி, இப்போ திமுக வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யலாம்? முதலில் திமுகவின் உட்கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். 2வதாக தாவேகாவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும். வேறு வழி கிடையாது. அந்த 5 ஆண்டுகளில் திமுக கிராமங்கள் வரை சென்று திமுகவின் கொள்கைகளையும் அவர்களது திட்டங்களையும் உண்மையான விலைவாசிகளையும், தமிழகத்தில் அடுத்த திமுக ஆட்சி அமைந்தால் நாங்கள் சொன்னதை நிறைவேற்றுவோம், இனி ஊழலும் கிடையாது, லஞ்சமும் கிடையாது, அனைவருக்கும் சமமாக நாங்கள் 1000 ரூபாயை வழங்குவோம், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் என்று கூறிவிட்டு, தேர்வு செய்யப்பட்ட குடும்ப தலைவிகள் என்று தெரிவித்துவிட்டு, அதில் அரசாங்க ஊழியர்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளது குடும்பத்திற்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வழங்கியதாக அப்போது சர்ச்சையாகவும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தது. இதுதான் திமுகவின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள். தற்பொழுது புதிதாக கல்வியிலும் ஊழல், லஞ்சம் வாங்கியதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் திமுக செய்ய போகிறது. முதல்வர் விஜய் அவர்களது எடுக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் நடவடிக்கைகளும், கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயம் திமுக அடுத்த முறை வெற்றி அடைவது சாத்தியமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். நண்பர்களே, இது போன்ற அரசியல் செய்திகளை உடனடியாக, முழுமையாக, உண்மைக்கு உறுதுணையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.